வணக்கம் நேயர்களே! எவ்வளோ பெரிய அழகான ஓவியமா இருந்தாலும், ஒரு சின்ன புள்ளியில தான் தொடங்குது. அதே மாரி தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருந்தாலும், ஒரு சின்ன தோல்வியில தொடங்கி அது வெற்றியா நமக்கு கிடைக்குது. கண்டிப்பா. இந்த ஒரு அழகான மோட்டிவேஷனோட இந்த மார்னிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுகம் கனெக்ட். ராகங்கள் 16 உருவான வரலாறு. ஆனா இந்த ராகத்தோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? எந்த ராகம் தெரியாதுங்களே எனக்கு. அதுக்கு தான் நம்மளுடைய ஒரு ராகம் பாடலோட செக்மெண்ட் வந்து பார்க்கணும். பாக்கியஸ்ரீ மற்றும் காமேஷ் அவர்கள் நமக்காக விளக்க வராங்க. வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு என்ன ராகம் பற்றி பார்க்க போகிறோம் பாக்கியஸ்ரீ? இன்றைக்கி நாம் வந்து நடபைரவி ராகம் பார்க்க அடடா. போகிறோம். இது 20வது மேலகர்த்தா ராகம், ஓ, தாய் ராகம். தாய் ராகம். இந்த ராகத்துக்கு ஹிந்துஸ்தானி இசையில் அசாதாவிரி டாட் அப்படின்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆமா. ஹிந்துஸ்தானியில். ஓ சரி. இன்னொன்று இது தாய் ராகம்ங்கிறதுனால 7 ஸ்வரமே வரும். சம்பூர்ண ராகம். சம்பூர்ண ராகம். ஆமாம், ஸோ இந்த ராகத்தோட ஆரோடம் அவரோடம் பார்த்துருவோமா? கண்டிப்பாக. சரி க மா பத நீ சா சா நீ த ப மா க ரீ சா. ஓகே, இந்த ராகத்தில் கர்நாடக இசையில் என்ன பாடல்கள் இருக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸ்ரீவள்ளி ஸ்ரீவள்ளி தேவசேனாபதி ஸ்ரீவள்ளி தேவசேனாபதி ஸ்ரீவள்ளி தேவசேனாபதி ஸ்ரீவள்ளி தேவசேனாபதி. ரொம்ப இனிமையாக இருந்துச்சு இந்த ராகம் கேட்கும் போது. எப்போவுமே ஒரு ராகத்தை பார்க்கும்போது அதோட பெனிஃபிட்ஸ் பார்ப்போம்ல. இந்த ராகத்தில் வந்து ஒரு புதுமையான ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு ராகம். இந்த ராகத்தை கேட்கும் போதோ இல்லை பாடும் போதோ தலைவலி வந்து கம்மியாகும் சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே டெய்லியும் தலைவலி எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ராகம் வந்து ஹெட்டேக், அந்த தலைவலி வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ராகம் கேட்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருப்பாங்களே, மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து இது வந்து அந்த டிஸார்டர் கம்மியாகிறதுக்கு, ரெடியூஸ் ஆகிறதுக்கு இந்த ராகத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் அந்த லோ ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து க்யூர் ஆகிறதுக்கு இந்த ராகம் ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராகத்தில் வந்து வேறு ஏதாச்சும் சினிமா பாடல் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. எனக்கு இதில் நிறையா இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ராகம் வந்து நம்ம சம்பூர்ண ராகம் சொன்னோம் இல்லையா, இதில் மா ஒரே ஒரு நோட்டு, மா மட்டும் 2வா மாற்றணுமா, 2 பிரதிமத்தியமாக மாற்றினோமா. சண்முகப்பிரியா ராகம் ஓ சரி, ஒரே ஒரு நோட்டு தான். என்னென்னா மா 2. இதில் வந்து நம்ம மா 1 பாடுறோம், சுத்த மத்தியமாக பாடுறோம். பிரதி மத்தியமாக மாற்றினோன்னா சண்முகப்பிரியா ராகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இந்த ராகத்தில் வந்து பிறந்திருக்கும் இல்லையா, இது தாய் இல்லையா, இதில் பிறந்திருக்க ராகம் வந்து பைரவி, ஆனந்த பைரவி. இந்த ராகம்லாம் இதில் குழந்தைகள். ஆமாம், நடபைரவியிலேருந்து வந்தது. ஓ சரி. ஸோ இந்த ராகத்தில் சினிமா பாடல்கள் பார்ப்போமா? கண்டிப்பாக. கண்ணன் வந்து பாடுகின்றான் காலம் எல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றான், காதல் சொன்னான், காற்றில் குழலோசை கேட்கும் பூமேடை மேலே. கண்ணன் வந்து பாடுகின்றான் காலம் எல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றான், காதல் சொன்னான், கீதங்கள் சிந்தும் கண்கள் மூடுதே, ராகங்கள் வண்ணப்பண்கள் பாடுதே, மோகங்கள் என்னும் கண்ணன் தேரிலே, தாகங்கள் இன்பக் கல்லில் ஊறுதே, காதல் என்னும் காதல் என்னும் கூட்டுக்குள்ளே ஆசை கோயில் கொஞ்சதம்மா,
இவள் வண்ணம் கேலி சந்தம் தேடி வண்ணம் பாடி சொந்தம் தேடி கண்கள் பாட கண்ணன் கூட சொர்க்கங்கள் மலர்ந்ததோ கண்ணன் வந்து பாடுகின்றான் காலம் எல்லாம் கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி நம்மை சேர்த்த இரவுக்கு ஒரு நன்றி அகலாத இளமை சொல்லும் நன்றி நன்றி விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் களையழகே இசையமுதே இசையமுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. இப்போ கடைசி செக்மெண்ட்டு கேள்வி பதில். ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கர்நாடக இசை இந்துஸ்தானி இசை 2 இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ ரெண்டுமே ஒரே ஒன்று தானே இல்லை வேறு வேறையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஒரே, எல்லாமே இதுலேயும் ஒரு ராகம் இருக்குது அதுலேயும் ஒரு ராகம் இருக்குது. 2-3 வேறுபாடுகள் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கர்நாடக இசை அப்படிங்கிறது வந்து நம்ம சவுத்து இந்தியாவில், நம்ம தென்னிந்தியாவில் பயன்படுத்துகிற ஒரு ராகம் அந்த காலத்துலேருந்து. இந்துஸ்தானிங்கிறது வந்து நார்த்தில், நம்ம வட மாநிலங்களில் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு ராகம். இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு ராகம் இருந்துச்சுன்னா அந்த ராகத்தில் என்ன ஸ்வரம் இருக்கோ அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் பாடுவோம் கர்நாடக இசையில். வேறு எந்த ஃப்ரீ ஸ்டைல் அப்படிலாம் போக மாட்டோம். ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அந்த தாளத்தோட கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி அதை பாடுவோம். ஹிந்துஸ்தானி ராகமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, ரொம்ப ஃப்ரீ ஸ்டைலாக பாடுவாங்க. ஒரு ராகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தாளம் கூட தேவை கிடையாது, அது இல்லாமல் ஜாலியாக அப்படியே ஃப்ரீ ஸ்டைலாக பாடுறது தான் ஹிந்துஸ்தானி. ஸோ இதுதான் சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் இருக்குது, ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. இதே மாதிரி வேறொரு ராகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப கிறிஸ்பியான ஒரு பஜ்ஜி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆனால் மெஷர்மெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 66 கிராம் அரிசி மாவு, 25 கிராம் கடலை மாவு, சிவப்பு மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். ஓகே, ஸோ இப்போ அது வந்து நம்ம சலிச்சிக்கணும். ஓகே, சலிக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஏர் கொண்டு வரதுக்காக. ஓகே, அப்புறம் மிளகாத்தூள், இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு, சால்ட், பெருங்காயம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லூஸாக இருக்கிற பக்குவத்துக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இதை தின்னாக சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம அதுக்குள்ளே ஆயிலை ஹீட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பிளேட்டில் வந்து நம்ம அதுக்குள்ளே என்னென்ன சட்னிஸ் வேணும், என்னென்ன சாஸஸ் வேணுங்கிறத நம்ம எடுத்து அடுக்கிக்கலாம். ஸோ ஒரு சைடில் வந்து நம்ம சிவப்பு சட்னி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்றில் வந்து நம்ம இந்த க்ரீன் சட்னி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி இதை வந்து அப்படியே டிப் பண்ணி அப்படியே போட்டுடலாம்.
இப்போ இதை பார்த்தீங்கனாலே வந்து நல்லா புஷ்ஷுன்னு இது வருது, நல்லா பப்ளியாக வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து சச்ச ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன். ஒவ்வொரு பஜ்ஜியும் புஷ் புஷ்ஷுன்னு வருது. ஸோ இதை பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து ஒரு டெலிஷியஸான ஒரு பஜ்ஜி வந்து இன்ஸ்டண்ட்டாக கிறிஸ்பியாக ரொம்ப அருமையாக இருக்கும் அது. ஸோ டெஃபினெட்லி டூ ட்ரை இட் அண்ட் see and you'll really like it. டிப் ஆஃப் த டேல வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி டீப் ஃப்ரைங்கில் வந்து நான் டிப் சொல்கிறேன். இது வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் வந்து கம்மியான போர்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி ஐட்டம்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரை கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து ஹாட் ஆயிலில் போட்டிங்கன்னா எல்லாம் மெஸ்ஸி ஆகி அதுக்கப்புறம் அது அடங்கி அந்த டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆகி அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரை பண்ணுற ப்ராடக்டோட குவாலிட்டியே ரொம்ப மோசமாயிரும். ஸோ அதனால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து டீப் ஃப்ரீசர்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது ஃப்ரோசனாக இருந்ததுன்னா மைக்ரோவேவில் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாட் ஆயிலில் போட்டு எடுங்க அதை. ஸோ அப்போ உங்களுக்கு பெட்டர் ப்ராடக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ரெண்டாவது இந்த பேனில் வந்து ரொம்ப கிளட்டர் பண்ணாமல் 4 பீஸ் இல்லை 6 பீஸாக அவ்வளோதான், 6க்கு மேலே 8 பீஸு 9 பீஸு அப்படின்ட்டுன்னு தயவுசெய்து போடாதீங்க. ஏன்னா அந்த ஆயிலோட டெம்பரேச்சரே ரொம்ப குறைஞ்சி உங்களுக்கு ஃப்ரை நல்ல முறுமுறு ரெட்டு கோல்டன் அந்த மாதிரி கிடைக்காம உங்களுக்கு போயிடும் அது. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஃப்ரைக்கு வந்து நீங்கள் அதை கொஞ்சம் பொறுமையாக ஒரு 4 பீஸாவோ இல்லை ஒரு 5 பீஸாவோ நீங்கள் பொரித்து எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃப்ரை கிடைக்கும். ஸோ டூ ரிமெம்பர் திஸ் டிப் when you're frying next time and we'll meet you again tomorrow. See you. Bye-bye. நன்றி, வணக்கம். நம்ம இணையவே இன்று டாக்டர் உஷா நந்தினி அவர்கள் இன்னைக்கு எந்த டிப் தர போறாங்க விமன்ஸ்க்கு? தொடர்ந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளுக்கான நிறைய சொல்யூஷன்ஸ் தான் வந்து மேம் ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் ஷேர் பண்ண போறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு 5 சூப் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்பிட்வீன் நம்ம வந்து டீ காஃபியை குறைச்சிடுங்க, குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இன்பிட்வீன் நாங்கள் ஏதாவது குடிக்கணும், ஆனால் அது சர்க்கரையோடைய அளவு கூட்டாததாக இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு 5 சூப் வகைகள் அவங்க ரெகுலராக எடுக்கும் பொழுது அவங்க சர்க்கரையோடைய அளவும் கட்டுப்பாட்டில் இருக்கும், அவங்களுக்கு வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸாகவும் இருக்கும், சர்க்கரை மெதுவாக ஏறுறதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும், உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும், அதே சமயம் கிரேவிங் அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 வகையான சூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் தக்காளியும் சேர்த்து ஒரு சூப் மாதிரி சொல்லலாம். ஸோ கருப்பு பீன்ஸை வந்து முதல்ல நல்லா பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஒரு வானிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு, சின்ன வெங்காயம் நிறையா கட் பண்ணி போட்டுட்டு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதோட சேர்த்துட்டு அது நல்லா கொதிச்ச பிறகு வெந்த அந்த கருப்பு சுண்டலையும் அதோட சேர்த்து நல்லா கலக்கி ஒரு சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கோங்க, மேலே கொஞ்சம் சன்ன லவங்கப்பட்டை தூவிக்கோங்க. இந்த சூப் நீங்கள் எடுக்கும் பொழுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுத்தமாக க்ளூட்டின் கிடையாது, நம்ம வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு ஆட் பண்ணல, இல்லை நம்ம வந்து அது சூப் திக்
பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது சோயா மில்க்கோ சோயா உடைய இதோ எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் காய்கறிகள் கலந்த ஒரு சூப் தான். இது எடுத்துக்கும் பொழுது கிளைசமிக் இண்டெக்ஸும் குறைவு, உடல் எடையும் குறையும், சர்க்கரையோடைய அளவும் குறையும். இது ரத்த கொழுப்பையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த தக்காளி கருப்பு சுண்டல் சூப் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 11 o'clock இந்த சூப் குடிக்கலாம், ஈவினிங் 4 o'clock போல் இந்த சூப் குடிக்கலாம். இல்லை சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது, உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த கருப்பு சுண்டல் கொஞ்சம் குவான்டிட்டியை சேர்த்து போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நைட் டின்னர் இதுவும் நம்ம முடிச்சுக்கிறதுக்கும் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரைக்காய் கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தவரங்காயோடைய சூப். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொத்தவரங்காயும் ஒரு கூட வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு அது கூட வந்து முதல்ல ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இந்த நம்ம வேக வச்ச கொத்தவரங்காய் பூண்டு உடைய கலவையை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கூட சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கொத்தவரங்காயோடைய சூப்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய உடல் எடையை குறைக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்காது, குடல் வந்து நல்ல சுத்தமாகும், சர்க்கரையோடைய அளவை ஈஸியாக கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும், மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த கொத்தவரங்காய் இருக்கும், கூட இரத்த கொழுப்பையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கும், உடல் எடையும் குறையும். ஸோ கொத்தவரங்காய் சூப் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளரிக்காயோடைய சூப். ஸோ வெள்ளரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்படியே நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அதில் சூப் மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளரிக்காயை கட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்ச வெள்ளரிக்காயும் அதோடு சேர்த்துட்டு கூட வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு லவங்கப்பட்டை பொடி மேலே போட்டு நம்ம எடுத்துக்கலாம் கொதிக்க வச்சுட்டு. இந்த சூப் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும் பொழுது வெள்ளரிக்காயில் வந்து ரொம்ப கலோரி கம்மி, ஸோ சுகரோடைய அளவு ஏறவே ஏறாது. அதே சமயம் வந்து நம்ம அதில் பல்ப்பாக யூஸ் பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேவிங் நல்லா ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ ரத்த அழுத்தம் இருக்குது, ரத்த குழாய்களில் அடைப்பு இருக்குது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவு அதிகமாக இருக்குது, எல்டிஎலோடைய அளவு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அவங்க இந்த வெள்ளரிக்காய் இப்போ நான் சொன்ன மாதிரி சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும் பொழுது மேலே சொன்ன அத்தனை பிரச்சனைகளும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெண்டைக்காயோடைய சூப். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்டைக்காய் மட்டும் ஒரு ஹாஃப் பாயில்டாக இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து கடாயில் எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா சின்ன வெங்காயம் நிறைய போட்டு அதை ஒரு வதக்கிட்டு கூட வந்து தக்காளி நல்லா அரைச்ச தக்காளி ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி ஜஸ்ட் அது போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். அந்த மாதிரி கொதிக்க வச்சு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கூட கொஞ்சம் மசாலாலாம் போட்டு நீங்கள் ஒரு சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வெண்டைக்காய்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் குடல் சுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிரும். நமக்கு குடல் சுத்தத்தை உருவாக்கி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய தன்மை வெண்டைக்காய்க்கு இருக்குது. அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதும் சர்க்கரையோடைய அளவை மெதுவாக கிரகிக்கிறதுக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உடையதாகவும் ரத்த சர்க்கரையோடைய அளவை ஈஸியாக கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த வெண்டைக்காயோடைய சூப். ஸோ தாராளமாக நம்ம மார்னிங் 11 o'clock ஈவினிங் 4 o'clock நம்மளால எடுக்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா கொள்ளு சூப். ஸோ கொள்ளை வந்து வேக வச்சு தண்ணியை மட்டும் எடுத்துட்டு கொள்ளு வேக வைக்கும் பொழுதே 2 பல்லு பூண்டு போட்டு வேக வச்சுடுங்க. வெந்த உடனே அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க, அதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நீங்கள் எடுத்தாலே போதுமானது. இல்லை இன்னொரு விதம் எப்படின்னா, கொள்ளையுடைய தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம பூண்டு மட்டும் வதக்கிட்டு கூட ஒரு அரை தக்காளி போட்டுட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வதக்கிட்டு அந்த வெந்த தண்ணி அதில் விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு
அதை எடுத்து அதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை தாராளமாக மார்னிங் 11 o'clock நம்ம ஒரு சூப் மாதிரி குடிக்கலாம். இந்த கொள்ளு சூப்புக்கான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய, இப்போ ரத்தமே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எண்ணெய் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு ரத்தத்தினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளட் தின்னிங் ப்ராப்பர்ட்டி வந்து கொள்ளுக்கு இருக்குது. ஸோ உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரித்து, அதே சமயம் ஃபேட்டி லிவரை சுற்றி கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க grade 1 grade 2 ஃபேட்டி லிவர் யாருக்காக இருந்தாலும் இந்த கொள்ளு சூப் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக கிரகிக்கிறதுனால இதுக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தன்மையும் உண்டு. ரத்த சர்க்கரையினுடைய அளவு வேகமாக கட்டுப்பாட்டுக்கு வரும், அதே சமயம் உடல் எடையை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த 5 சூப், ஒன்று தக்காளி கருப்பு பீன்ஸோடைய சூப், ரெண்டாவது பார்த்தோன்னா வெண்டைக்காய் சூப், வெள்ளரிக்காயோடைய சூப், கொத்துவரங்காயோடைய சூப், கொள்ளு சூப். இந்த 5 வகையுமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், ரத்த சர்க்கரை மெதுவாகத்தான் கிரகிக்கும். ரத்த சர்க்கரையோடைய அளவும் நல்ல கட்டுப்பாட்டுக்கு வரும், ரத்த கொழுப்பினுடைய அளவும் கட்டுப்பாட்டுக்கு வரும், உடல் எடையை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இந்த 5 சூப்பும் ரத்த சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தி அவங்க உடலில் இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரையை வேகமாக குறைச்சி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. பெண்களை அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி. ஒரு காலகட்டத்தில் வயதான நபர்களுக்கு தான் இந்த மூட்டு வலி வந்து அதிகமாக வரும். பட் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா 30 வயதுகளிலே வந்து மூட்டு வலி வரதை பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்குள்ள வந்து மூட்டில் வலி இருக்குதுன்னு சொல்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளும் நம்மளுடைய வாழ்வியல் முறையும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த மூட்டு வலி எதனால் உண்டாகுது, ஸோ இந்த அறிகுறிகளை பொறுத்து எப்படி இதை வந்து நம்ம வகைப்படுத்தலாம், இதற்கான ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். யூஸ்வலாக மூட்டில் உண்டாகக்கூடிய வலி அப்படிங்கிறது மூட்டில் தேய்மானம் உண்டாகுது. தேய்மானம் அப்படிங்கிறது நம்ம மூட்டில் இருக்கக்கூடிய திரவம், அந்த சைனோவியல் ஃப்ளூயிடோட அளவு வந்து குறைவாகி அங்கே இருக்கக்கூடிய குருத்தெலும்பு கார்டிலேஜ்னு நம்ம சொல்லுவோம். இந்த கார்டிலேஜில் வந்து தேய்மானம் உண்டாகி அடுத்ததாக நம்மளுடைய எலும்புகள் ரெண்டும் ஒன்றை ஒன்று உராயக்கூடிய ஒரு நிலையில் தான் வந்து நமக்கு மூட்டு வலியே வந்து தெரியுது. ஆரம்ப கட்டத்தில் அந்த மூட்டில் இருக்கக்கூடிய திரவம் குறையும் பொழுது மூட்டில் வந்து நமக்கு நட்டை உடையிற மாதிரி சத்தம் வந்து கேட்கும், ஒரு அசௌகரியம் வந்து இருக்கும். ரொம்ப நேரம் நின்னோம் அப்படின்னா மூட்டுகளில் வந்து ஒரு வலி இருக்கிற மாதிரி நம்ம வந்து உணர்வோம். ஸோ இந்த மாதிரி நிலைகள் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். நாளடைவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த திரவம் வந்து குறையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கார்டிலேஜ் வந்து தேய்மானம் அடைய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நிலைகளில் தான் நமக்கு உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது நல்ல ஒரு சிரமம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு கார்டிலேஜும் வந்து முழுவதுமாக வந்து தேய்மானம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா தான் நமக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய எலும்பு, தொடை எலும்பும் கால் எலும்பும் வந்து ஒன்றை ஒன்று உராயும் பொழுது நமக்கு எழுந்து நிற்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். சில பேர் நடக்கும்போதே கீழே விழக்கூடிய ஒரு உணர்வு வந்து இருக்கும். முட்டையை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே நல்ல கடகடன்னு வந்து சத்தம் கேட்கும். மாடிப்படி ஏறுறது வந்து ரொம்ப சிரமமாக வந்து இருக்கும். அதே மாதிரி உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கும் போது ரொம்பவே சிரமமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ஒரு காலை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி நடந்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களால் நார்மலாக நடக்க முடியும். ஸோ ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நிற்கிறீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு மூட்டில் வலியோட அளவு வந்து அதிகமாகும். ஸோ இந்த மூட்டில் இந்த தேய்மானம் அப்படிங்கிறது வந்து மூட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சில் எலும்புன்னு நம்ம சொல்லுவோம், அதாவது பெட்டலான்னு சொல்லக்கூடியது. இந்த பெட்டலாக்கும் நம்மளுடைய தொடை எலும்புக்கும் இடையில வந்து தேய்மானம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மாடிப்படி ஏறுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதுவே வந்து நம்மளுடைய மூட்டுக்கு உள்பகுதியில் வந்து தேய்மானம் வந்து நல்லா அதிகமாக இருக்குது அப்படின்னா மாடியிலேருந்து இறங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அசௌகரியம் இருக்கும். காலை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி உங்களால் வந்து வைக்க முடியாது. அதே மாதிரி வந்து நடக்கும்போதே கீழே விழக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிலைகள்லாம் வந்து உண்டாகி
தொடர்ந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக வலி இருக்குது அப்படின்னா மூட்டில் இருக்கக்கூடிய எலும்புகள் தேய்ந்து சின்ன சின்ன சில்லெலும்புகள் வந்து அங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகளை தான் மூட்டை நீங்கள் வந்து தொட்டு பார்க்கும்போது நல்ல வந்து ஒரு சத்தம் வந்து கேட்குறது, இல்லை வந்து அங்கே வீக்கம் வந்து உண்டாகிறது, இந்த மாதிரியான ஸோ ரொம்ப அதிகமான ஒரு பாதிப்புகளை வந்து உண்டாக்கும். ஸோ இந்த வலி வந்து முக்கியமாக பெண்களுக்கு ஒரு 40 வயதுக்கு மேலே போகும்போது அவங்களுடைய வேலைகளை செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நாளடைவில் வந்து அவங்களுக்கு முட்டியை அசைக்கவே முடியாத ஒரு நிலைக்கு போகும்பொழுது தான் அறுவை சிகிச்சை வரைக்கும் பரிந்துரைக்கப்படுது. பட் இந்த பிரச்சனையை ஆரம்ப கட்டத்திலேருந்தே வந்து நம்ம உணவு முறை மாற்றங்களும் வாழ்வியல் முறை மாற்றங்கள் மூலமாக வந்து நம்ம சரி செய்யலாம். கூடவே இதை சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கன்னு நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம வந்து மூட்டில் வலி உண்டாகும்போது எலும்புக்கான ஒரு சத்து பொருட்களை தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஆனால் நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மூட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய தசைகள், இந்த தசைகள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு தேய்மானமும் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து வரும். ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வரும். தசைகள் மூட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தசைகள் வந்து பலகீனமாக இருக்கும்போது மொத்த வெயிட்டும் நம்மளுடைய முழங்காலுக்கு தான் வந்து போகும். ஸோ ஏன்னா முழங்காலுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து ஸ்பெஷலாக கிடையாது. ஸோ நமக்கு அந்த சைனோவியல் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷனை தான் வந்து நம்மளுடைய முழங்காலில் இருக்கக்கூடிய கார்டிலேஜும் அங்கே இருக்கக்கூடிய எலும்போட எண்டிங்குமே வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நம்ம வெயிட் அதிகமாக இருக்கும் பொழுதோ இல்லை வந்து தசைகள் வந்து பலகீனமாக இருக்கும் பொழுதோ மூட்டுகளில் வந்து அதிகமான அளவுக்கு அழுத்தத்தை வந்து கொடுத்து நாளடைவில் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து தேய்மானத்தை வந்து உண்டாக்கும். இந்த மாதிரி தேய்மானம் உண்டாகும் பொழுது உட்கார்ந்து எழுந்திருக்கிறது ரொம்ப சிரமமாக வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு 15 நிமிஷம் நின்னாலே வந்து கால்களில் வலியோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். நடக்கும்போது கீழே விழற மாதிரியான ஒரு உணர்வோ இல்லை நடக்கும்போது முட்டியில் ஏதோ வந்து உராயக்கூடிய ஒரு உணர்வோ வந்து இருக்கும். கூடவே சில பேருக்கு வீக்கம் கூட உண்டாகலாம். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் இந்த மகாராஜா கஷாயம் வந்து எப்படி தயாரிக்க நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நொச்சி, அது கூட வந்து மிளகுடைய வேர், அதை வந்து நம்ம செவ்வியம் அப்படின்னு சொல்லுவோம். கூடவே சுக்கு, சிற்றரத்தை, அமுக்ரா. ஸோ இந்த 5 மூலப்பொருட்களையும் வந்து நீங்கள் கஷாயமாக்கி எடுத்துக்கும் பொழுது மூட்டுகளில் உண்டாகக்கூடிய தேய்மானத்தை தவிர்க்கலாம். அதே மாதிரி வந்து வலிகளோட அளவையும் வந்து குறைக்கும். ஏன்னா அமுக்ரா அப்படிங்கிறது வந்து வலிகளை குறைக்கக்கூடியது. அதே மாதிரி நொச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்கும். சித்த மருத்துவத்தில் இது வந்து வாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக வந்து சொல்லுவோம். கூடவே சுக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடியது. முக்கியமாக வந்து நமக்கு கான்ட்ரோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம முழங்கால்களில் இருக்கக்கூடிய கார்டிலேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் வந்து அதுக்கு இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மூலிகைகள் சேர்ந்து கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கஷாயம் எப்படி தயாரிக்க நம்ம பார்க்கலாம். மூட்டு வலியை சரி செய்யக்கூடிய மகாராஜா கஷாயம். இந்த கஷாயம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்க்கலாம். நொச்சி, கருநொச்சியை வந்து நம்ம சூர்ணமாக்கி வச்சுருக்கோம். அது கூட சுக்கு பொடி, கூடவே அமுக்ரா சூர்ணம், அதாவது தனி அமுக்ரா பொடி, சிற்றரத்தை, செவ்வியம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து சூர்ணமாக வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த கஷாய சூர்ணத்தை வச்சு இப்போ நம்ம வந்து கஷாயம் செய்யலாம். ஒரு 200 ml தண்ணீர் வந்து நம்ம வந்து சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ அதில் ஒரு 5 கிராம் அளவுக்கு சூர்ண பொடியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சூர்ணம் வந்து ஒரு நல்ல 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இந்த சூர்ணம் வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா ஒரு 50 mlலேருந்து 100 ml வரைக்கும் ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடு வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜையுமே வந்து இது பாதுகாக்கும். ஸோ இந்த கஷாயம் வந்து நம்ம ரெகுலராக உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கும் போது மூட்டு வலிகளில் வந்து நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மூட்டு வலியை சரி செய்யக்கூடிய இந்த மகாராஜா கஷாயம் எப்படி செய்யுது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த கஷாயம் வந்து உணவுக்கு அப்புறமா காலை இரவு 2 வேளையும் ஒரு 100லேருந்து 150 ml வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மூட்டுகளில் உண்டாகக்கூடிய தேய்மானத்தோட அளவை வந்து குறைக்கலாம். அதே மாதிரி வலிகளை வந்து வலி மாத்திரைகள் இல்லாமல் நம்ம குறைச்சிக்கலாம். கூடவே எக்ஸ்டர்னலாக மகாராஜா தைலமும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது மூட்டுகளில் உண்டாகக்கூடிய வலிகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி மூட்டு வலி எதனால் உண்டாகுது, இதில் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும், இதை சரி செய்யக்கூடிய கஷாயம் எப்படி தயாரிக்குது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ரெடி ஆயிட்டீங்களா? எஸ், நானும் ரெடி ஆயிட்டேன். ஸோ நம்ம புதுகை பாரதி மேம் வந்து இன்னைக்கும் ஏதோ ஒரு கதை வச்சிருக்காங்க. எந்த கதை சொல்லுங்க? ஆக்சுவலி குட்டி ஸ்டோரியில் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் எப்படின்னா, ஒரு கதை மூலமாக ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுற சக்தி வந்து அந்த கதைக்கு இருக்குன்னு சொல்லி தான், அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். வாங்க நேயர்களே போய் கேட்கலாம். புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. பொதுவாக நம்ம ஊர்கள் எல்லாம் பொய் சொல்கிற ஆளை பார்த்தா அவன் பலே பேர் வழிங்க, அவனை நம்ப முடியாது, ஃப்ராடு இப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் சில சமயம் பொய் தான் உண்மையவே காப்பாற்றும் அப்படின்னு சொன்னால் அது நம்ப முடியுமா? அது மாதிரி விஷயத்த சொல்கிற ஒரு கதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு குதிரைக்காரர், அவர் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்துட்டே இருந்தார். அவருக்கு அடுத்த ஊருக்கு போக வேண்டிய, நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு வேலை. அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்துட்டே இருக்கிறதுக்கு இது மாதிரி குதிரை, வண்டி, வாகனம் இப்படி தானே இருக்கும். இவர் காட்டுப்பாதையாக வந்துட்டே இருந்தார். இந்த குதிரைக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அது நிறை மாத கர்ப்பிணியான குதிரை. அந்த குதிரையை அவர் சவாரிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி நாள் முழுக்க வந்ததில் அவரும் களைப்பாயிட்டாரு, குதிரை அதை விட களைப்பாயிடுச்சு. அப்படியே வந்தவர் ஒரு ஊரினுடைய வெளிப்புற பகுதி, அங்கே ஒரு பெரிய வெட்டவெளி, ஒரு சின்ன தோட்டம், மரம் அதெல்லாம் இருந்தது. இங்கே வந்து நின்னவர், சரி ஏதாவது இந்த ஊருக்குள்ளே போய் சாப்பிட்றதுக்கு கிடைக்குதான்னு தேடிட்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணார். சுற்றி முற்றி பார்த்தாரு. அங்கே வந்து எண்ணெய் ஆட்டுற ஒரு மரச்செக்கு இருந்துச்சு. இந்த மரச்செக்கனுடைய அந்த முனையில் குதிரையை கயிறு வச்சு கட்டிட்டு ஊருக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு இந்த குதிரைக்கு ஏதாவது கொள்ளு, ஏதாவது தானியம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னுட்டு கிளம்பி போனார். அந்த மாதிரி போகிற போது எங்கே கடை இருக்கா, வீடு இருக்கா, யார்கிட்ட கிடைக்கும்னு தெரியாது இல்லையா. அவர் நடந்து மெதுவாக போயிட்டு திரும்பி வந்து பார்த்தாரு. ரொம்ப நேரம் கழித்து தான் வந்தார். அவர் சாப்பிட்டுட்டு குதிரைக்கும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வர்றாரு. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குதிரை நிறை மாத கர்ப்பிணியாக தானே வந்திருந்தது, குதிரை குட்டி போட்டுருச்சு செக்குக்கு பக்கத்துலேயே. இவர் வந்து பார்த்தா குதிரை குட்டி போட்டிருக்கிறதுங்கிறது அந்த இடத்த பார்த்தோன்னா தெரியுது அவருக்கு. ஆனால் குதிரை குட்டி எங்கே அப்படின்னு இப்படி திரும்பி பார்க்குறாரு. அதை தூரத்தில் ஒரு ஆள் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தார். இவர் அங்கே வந்து போய் கேட்டார், ஐயா இந்த குதிரை குட்டி போட்டிருக்கு, இது என்னுடைய குதிரை, அதனால் அந்த குட்டியையும் எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டார். அந்த குதிரை குட்டியை பிடிச்சி வச்ச ஆள் யார் அப்படின்னா, இவர் குதிரையை வந்து கட்டி போட்டு போனார் பாருங்க, அந்த செக்குக்கு சொந்தக்காரரு. அவர் சொன்னார், இந்த பாருங்க இது ஒன்றும் உங்கள் குதிரை போட்ட குட்டி கிடையாது, என்னோட செக்கு போட்ட குட்டி, அதனால இது எனக்கு தான் சொந்தம்னாரு அவர். இந்த குதிரைக்காரர் சொன்னார், என்னங்க இது வினோதமாக இருக்குது, எங்கேயாவது செக்கு குட்டி போடுமா, அதுவும் குதிரை குட்டி போடுமா, பக்கத்தில் இவ்வளோ பெரிய குதிரை நிற்குது, அதை விட்டுட்டு நீங்கள் இதுதான் போட்டுச்சுன்னு சொன்னால் என்ன நியாயம்னாரு. இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்லன்னு ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டையாயிடுச்சு, வாக்குவாதம் பெருசாயிடுச்சு. ஊர் ஜனங்கள் முழுக்க கூடி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாக்குவாதம் கைகலப்பு வரைக்கும் போயிடுச்சு, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஊரில் எல்லாரும் பார்த்துட்டு, ஐயோ இது என்னடா வெளியூர்லேருந்து வந்த ஆளுக்கு என்னமாவது ஆயிடுச்சுன்னா அது ஒரு பஞ்சாயத்து ஆகிடுமேன்ட்டு ரெண்டு பேரையும் கஷ்டப்பட்டு பிரித்து தனித்தனியாக நிற்க வச்சு, உன்னை என்ன பண்ணிடுவேன் பாரு, உன்னை என்ன பண்ணிடுவேன் பாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிடிச்சி நிறுத்திட்டு ஊரில் பஞ்சாயத்து பண்ணுற பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அதில் உள்ள 4 பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த வழக்கு பஞ்சாயத்துக்கு வந்துருச்சு. எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த வெளியூர்லேருந்து வந்தார் இல்லையா குதிரைக்காரர், அவர் சொன்னார், எங்க என்ன அநியாயங்க இது, பசிக்குதுன்னு குதிரையை செக்கு மரத்தில் கட்டி விட்டுட்டு நான் உள்ள ஊருக்குள்ளே போயிட்டு வந்தேன், கொஞ்ச நேரத்துக்குள்ளே குட்டி போட்டிருந்துருக்கு, இந்த மனுஷன் என்னடானா செக்கு தான் குட்டி போட்டிருக்குங்கிறாரு, இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற விஷயமா அப்படின்னு. அதுக்குன்னே அவர் சொன்னார், உலகத்தில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாங்க, இவர் செக்குக்கு என் செக்குக்கு கீழே தான் அந்த குட்டி இருந்துச்சு, அதனால என் செக்கு தான் இந்த குட்டியை போட்டிருக்கு அப்படின்னு அவர் விதண்டாவாதம் பேச ஆரம்பித்தார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுல உடனடியாக முடிவெடுக்க முடியல. பஞ்சாயத்தார் என்ன பண்ணாங்க, இதுக்கு வந்து நாளைக்கு தீர்ப்பு சொல்லுவோம், நீ உனக்கு சாட்சி யாராவது கூட்டிகிட்டு வா, நீ உனக்கு சாட்சி யாராவது கூட்டிகிட்டு வா, 2 பேரும் சாட்சி கொண்டு வர்றதை வச்சு நம்ம தீர்ப்பை முடிவு பண்ணிக்குவோம், எல்லாம் இப்போ கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு இரவு ஆக போச்சு. இந்த செக்குக்கு சொந்தக்காரர் இருக்கார்ல, அவருக்கு என்ன ஒரு தைரியம்னா, நம்ம உள்ளூர்காரன்
நமக்கு இங்கே பழக்கமான ஆள் நிறைய பேர் உண்டு, நம்ம சொன்னால் கேட்குறவனும் நிறைய பேர் உண்டுன்னு சொல்லி அவர் காசு கொடுத்து ஒரு ஆளை பொய் சாட்சியாக ரெடி பண்ணிட்டாரு ராத்திரியே. ஆனால் அந்த வெளியூர்லேருந்து வந்த குதிரைக்காரர் அவர் என்ன பண்ணுவார் பாவம், பொழுதும் இறங்குற நேரம் ஆயிடுச்சு, ஊருக்கு வெளியில் உள்ள ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் இந்த அம்மா குதிரையை கட்டி வச்சுட்டு அதை புல்லு மேய விட்டுட்டு இவர் ஒரு திண்டில் உட்காந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. கடவுளே, இப்படியெல்லாமா நடக்கும் நாட்டில், நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன், இப்படி இந்த குதிரைக்குட்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு ஒரு சோகமாக உட்காந்துட்டு இருந்தார். அந்த பக்கமாக ஒரு நரி வந்துச்சு. இந்த நரி இவரை பார்த்து என்ன இப்படி சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டுச்சு. அவர் சொன்னார், இந்த மாதிரி நடந்தது, இந்த ஊரில் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க, எனக்கு சாட்சி சொல்ல யாருமே கிடையாது, கடவுள் தான் என்னை காப்பாற்றணும்னு புலம்பினார். அப்போ நரி சொன்னுச்சு, கடவுள் தான் என்னை அனுப்பியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கவலைப்படாமல் தூங்குங்க, நாளை காலையில் பஞ்சாயத்துக்கு நானே வர்றேன் அப்படின்னு நரி சொல்லிட்டு போயிடுச்சு. இவர் நரி என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல, பரவாயில்ல அப்படின்ட்டு அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. பொழுது விடிஞ்சுது. மறுநாள் பஞ்சாயத்து கூடிச்சு. செக்குக்காரரு அவருக்கு காசு கொடுத்து ஒரு பொய் சாட்சியை ரெடி பண்ணாரா, அவர் பொய் சாட்சி சொன்னார். இது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கூடி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு சாட்சி யாரியா அப்படின்னு கேட்டபோது நரி ஒன்று எனக்கு சாட்சி சொல்லும்னாரு இந்த குதிரைக்காரரு. நரி சாட்சி சொல்லுதா உனக்குன்னு ஊரே சிரிச்சிச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் தாமதம் ஆகிட்டே இருந்தது. எல்லாரும் காத்துட்ருக்காங்க, எங்கேயா உன் நரி சாட்சியை காணும் அப்படின்னு கேலி பேச ஆரம்பித்தாங்க. எல்லாரும் இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற போது நரி மெதுவாக அங்கேருந்து அப்பா புசுன்னு அப்படியே மூச்சு வாங்க அப்படியே களைப்பாக நின்றுச்சு. எல்லாரும் பார்த்துட்டு நரியை பார்த்து கேட்டாங்க, என்ன ரொம்ப களைப்பாக வர்ற மாதிரி வர்ற, அப்படி என்ன பெருசாக வேலை கிழிச்ச அப்படின்னு. இப்போ நரி சொன்னுச்சு, அதை ஏன் கேட்குறீங்க, கடலில் தீ பிடிச்சிருச்சு, இருந்த வக்கலையெல்லாம் எடுத்துக்கொண்டே போட்டு அந்த தீயை அணைச்சிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு ரொம்ப சோர்வாகி போச்சு, எவ்வளோனெல்லாம் பிரச்சனை வருது பாருங்க அப்படின்னு நரி போய் சொன்னுச்சு. ஊரே கடந்து சிரிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்களா, கடல்ல தீ பிடிச்சிச்சாமா, அந்த தீயை இந்த நரி போய் வக்கையில போட்டு அணைச்சிச்சாமா, இதெல்லாம் நடக்கிற காரியம் ஐயா அப்படின்னாங்க. அப்ப நரி சொன்னுச்சான், உங்க ஊர்ல மரத்தால செஞ்ச செக்கு குதிரை குட்டி போடுற போது கடல்ல தீ பிடிக்காதா, போங்கயா பேசாம அப்படின்னு நரி சொன்னது. இப்போ ஊர்ல உள்ள எல்லாருக்கும் உண்மை புரிஞ்சுது. எப்பவுமே பொய் கெட்டது தான், ஆனா சில சமயம் பொய்யை இன்னொரு பொய்யால முறியடிச்சா தான் இருக்கிற உண்மையவே காப்பாற்ற முடியுது. பொய் ப்ளஸ் பொய் இஸ் ஈக்குவல் டு உண்மை அப்படின்னு சொல்லலாமே. சிந்திக்கலாமா? நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு அழகான நிகழ்ச்சியில நாங்க உங்களை மீட் பண்ண வரோம். until this is bye bye from Ashika and ஜெய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் யுகம் Connect.